திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு தொடர்பாக காவல் ஆய்வாளரிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ இந்த விசாரணையை துவக்கி நடத்தி வருகிறது. கள விவரங்கள் என்ன என்பதை அறிவோம். செய்தியாளர் இளையராஜா இணைகிறார். இளையராஜா, தற்பொழுது காவல் ஆய்வாளரிடம் சிபிஐ நடத்தி வரக்கூடிய விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன? இந்த விசாரணையானது துவங்கப்பட்டு விட்டதா? ஒட்டுமொத்தமாக எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்களா? தனித்தனியா விசாரணை நடத்திட்டு வரப்படுதா? விவரங்கள். கண்டிப்பாக மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அந்த வழக்கு பாத்தீங்கன்னா கடந்த 12ஆம் தேதி சிபிஐ வழக்கு எண் 302, அதாவது கண்ணன் என்ற தலைமை காவலர் ரமேஷ்குமார்ட்ட கொடுத்த ஒரு எஃப்ஐஆர் படி சிபிஐ அந்த எஃப்ஐஆரை முறையா போட்டிருந்தாங்க. அதன்படி 14ஆம் தேதி திங்கட்கிழமை தான் சிபிஐ அந்த வழக்கை முறையா விசாரிக்க வந்தாங்க. முதலாவதாக விசாரிக்க வந்தது மடப்புறம் மாட்டுக்கொட்டாய், கார் பார்க்கிங், அப்புறம் அவருக்கு கடத்தி செல்லப்பட்ட அந்த மாணவர் விருது, அடுத்து பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு. இந்த 4 இடங்களை விசாரணை பண்ணாங்க. அடுத்த மறுநாள் காவல் நிலையத்திற்கு சம்மன் பார்த்துட்டு விசாரணை பண்ணி கொண்டு போனாங்க. இந்நிலையில தற்போது இந்த விசாரணை இங்க எங்க தொடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த விசாரணை திருப்போணம் காவல் நிலையத்துல, அதாவது இந்த திருப்போணம் காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளராக வேலை பார்த்தார் ரமேஷ்குமார். அவர் தான் அஜித்குமார் விசாரணையின் போது வலுப்பு இறந்ததாக ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா 11:15 மணிக்கு மதுரை ராஜாட்சி மருத்துவமனையில மருத்துவர் அவர் இறப்ப உறுதி செய்யணும்னு போட்டிருந்தாங்க. நேற்று கூட இதே காவல் நிலையத்துல ஒரு மாறுபாட்டான தகவல் அறிக்கையும் கொடுத்திருந்தாங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது திருப்போணம் மடப்புறம் அந்த கோயில இருந்து ஜிஹெச்சுக்கு போற வழியிலேயே அவர் இறந்த இடம் திருப்போணம் அரசு மருத்துவமனை கொடுத்திருந்தாங்க. இதில் அந்த எஃப்ஐஆர் முழுக்க பொய்ன்னு தெரிய வந்த நிலையில இன்று காலையில சிபிஐ இன்று மாலை தற்போது பாத்தீங்கன்னா ஒரு சிபிஐ அதிகாரி ஒரு 5 பேர் கொண்ட குழு ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக திருப்போணம் காவல் நிலையத்திற்குள்ள தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சில தரவுகளையும் சிபிஐ அதிகாரிகள் தனது சிஸ்டத்தில் இருக்க கணிப்பொறியில் இருக்க தகவலையும் தனது காப்பி பண்ற வேலையை பார்த்திருக்காங்க. காவல் ஆய்வாளர் அதாவது ரமேஷ்குமார்ட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீங்க காட்சிகள்ல பார்க்கலாம். உள்ள வச்சு அரை மணி இன்னும் வரைக்கும் எல்லா காவலர்களையும் உள்ள இருந்த காவலர்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டு சில 2-3 காவலர்கள் மட்டுமே இருக்காங்க. அவங்ககிட்ட தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. சிபிஐ அதிகாரி இதற்கு முன்புதான் அந்த அஜித்குமார் வழக்குல அவருடைய உதவி ஓட்டுநர் அந்த கார்த்திக் வேல், அவர் தம்பி நவீன்குமார், பிரவீன்குமார், அருண்குமார் மற்றும் எல்லாத்துக்கும் ஒரு 5 பேருக்கு சம்மன் கொடுத்த நிலையில அந்த சம்மனை கொடுத்த அடுத்த நொடிய திருப்போணம் காவல் நிலையத்துல வலுப்பு வந்ததாக எஃப்ஐஆர் போட்ட ரமேஷ்குமார்ட்ட சிபிஐ அதிகாரி ஒரு 5 பேர் கொண்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் விசாரணை முடித்துவிட்டு அவருக்கு வரல. தொடர்ந்து தீவிரமான விசாரணைகள் சிபிஐ அதிகாரிகள் ஈடுபட்டு வர. நாளைக்கு மதுரையில் உள்ள ஆட்டுக்குள சிபிஐ ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சம்மன் கொடுத்த 5 பேரும் விசாரணைக்கு ஆஜராக உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.